வெல்கம் டு அதியமான் வாரியர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட்டில் டெஸ்ட் நம்பர் 8 பார்க்க போகிறோம். டோட்டலாக நம்ம 28வது டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். தமிழ் பொற்களி சீரீஸில் டோட்டலாக 5000 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இது டார்கெட் 2ல் 8வது வீடியோ. டார்கெட் 1 ஆல்ரெடி 20 வீடியோ பார்த்துருப்போம். இது டோட்டலாக 28வது வீடியோ. ஸோ கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் டெலகிராமில் இது வரையும் ஜாயின் பண்ண அப்படின்னா மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய மதிப்பெண் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதற்கான பிடிஎஃப் லிங்க் வந்து டெலகிராம் நான் ஷேர் பண்ணுறேன். டெலகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் புக்லெட் வேணும் அப்படின்றவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 14 இயர்ஸோட கொஷின் பேப்பர் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் புதுசாக படிக்கிறீங்க, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமில் புக்ஸ் வேணும் அப்படின்றவங்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு புக்ஸ் இண்டிவிஜுவல் புக்ஸ் வாங்கிக்கோங்க. பொது தமிழ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, இதே போல் தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், மேக்ஸ்க்கான ஃபார்முலா புக், மேக்ஸ்க்கான கொஷின் பேப்பர், ஸோ இது எல்லாமே தனித்தனி புத்தகங்களாக இருக்கும். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆஃபர் ப்ரைஸ் சொல்லுவாங்க, நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி பார்க்கலாம். பொருந்தாத சொல் இணையை கண்டறிக. சுட்டி, குலை, மருதம், குறிஞ்சி, நெற்றி, காது, வைகரை, நண்பகல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா எது வந்து பொருந்தாத சொல் அப்படின்னு பாருங்கள். எது தப்பாக கொடுத்துருக்காங்க? சுட்டி, நெற்றி கரெக்டாக இருக்குது. குலை, காது கரெக்டாக இருக்குது. மருத நிலம், வைகரை இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. தப்பாக இருக்கிறது குறிஞ்சி நிலம், நண்பகல் இது தப்பாக இருக்குது. சரிங்களா? பாலைக்கு தான் நண்பகல் வரும், இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி நமக்கு சரியான ஆன்சர். சரியா? சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 2. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். நீக்குதல், போக்குதல், அழித்தல், சேர்த்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீக்குதல் அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீக்குதல் அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல் என்னது? சேர்த்தல். நீக்குதல், சேர்த்தல். அடுத்து எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. படுகர் எதிர்ச்சொல் எடுத்து எழுதுக. மேடு, பொம்மல், பள்ளம், தங்கி. படுகர் அப்படின்னா நமக்கு என்னது? பள்ளம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. படுகர் அப்படின்னா பள்ளம் அப்படின்னு அர்த்தம். எதிர்ச்சொல் அப்படின்னு கேட்கும்போது மேடு அப்படின்றது சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி கொஸ்டின் நம்பர் 4. இரவலர் என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உறவினர், நண்பர், பகைவர், புரவலர். இரவலர் அப்படின்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. இரவலர் அப்படின்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் என்னது? புரவலர். இரவலர்னா வாங்குறவங்க, புரவலர்னா கொடையாளி. அடுத்து சேர்த்து எழுதுக. பால் கூட்டல் ஊரும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கக்கூடிய சொல் என்ன? பால் ஊரும், பாலூரும், பாலூரும், பா ஊரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் என்னது? இந்த இல்லும் இந்த ஊவும் சேரும், வல்லினம் இணையும். சரியா? அப்போ லூ அப்படின்னு மாறும். புணர்ச்சி விதிப்படி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு, பாலூரும் அப்படின்னு மாறும். சரியா? ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். பால் கூட்டல் ஊரும், பாலூரும். அடுத்து பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கக்கூடிய சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பருத்தி எல்லாம், பருத்தி எல்லாம், பருத்தெல்லாம், பருத்தி எல்லாம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரியான ஆன்சர் என்னது? பருத்தி எல்லாம். வறுமொழியும் நிலைமொழியும் சேருது அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். பருத்தி எல்லாம், ஆப்ஷன் பி. அடுத்து சேர்த்து எழுதுக. நூல் கூட்டல் அகம், நூறு கூட்டல் அகம், நூல் கூட்டல் அகம், நூல் கூட்டல் அகம். எது கரெக்டாக வரும்? நூற்றகம், நூலகம், நூலகம், நூற்பகம். நூல் கூட்டல் அகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நூலகம். அப்போ சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் சி. நூல் கூட்டல் அகம், நூலகம். ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்து சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. கூவல் என்று அழைக்கப்படுவது. கூவல் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு வரணும். அப்போ ஆப்ஷன் ஏ. கூவல் என்று அழைக்கப்படுவது எது? அடுத்து சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன. எங்கு, எப்படி, எப்பொழுது, என்ன. பறவைகள் எங்கு பறந்து செல்கின்றன? ஆப்ஷன் ஏ வரணும். பறவைகள் எங்கு பறந்து செல்கின்றன. அடுத்து பொருத்தமான காலத்தை தேர்வு செய்க. மாங்காய்களை வாங்கினால், மங்கா காய்களை வாங்கினால். இதுதான் கொடுத்துருக்காங்க. நிகழ்காலமா, இறந்த காலமா, எதிர்காலமா, எதுவும் இல்லையா? மங்கா அப்படின்ற பெயர் சொல் காய்களை வாங்கினால் அப்படின்றது ஒரு முடிவு பெற்ற ஒரு வினையை சொல்லுது. அப்போ இறந்த காலம். சரியா? ஆப்ஷன் பி. மங்கா காய்களை வாங்கினால் அப்படிங்கும்போது அது முடிஞ்சு போச்சு, முற்று பெற்றுச்சு. அப்போ அது இறந்த காலத்தை குறிக்கக்கூடியது. ஆப்ஷன் பி. பொருத்தமான காலம் அமைத்தல். வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், முக்காலம். நமக்கு சரியான ஆன்சர் என்னது?
முக்காலம். வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது அப்படின்றது ஆப்ஷன் டி முக்காலத்தையும் குறிக்கக்கூடியது. அடுத்து காலத்திற்கு ஏற்ற வினைமுற்று கொண்டு நிரப்புக. காலத்திற்கு ஏற்ற வினைமுற்றை கொண்டு நிரப்புக. மலர்விழி நேற்று மலர் டேஸ். பறிப்பால் பறிக்கிறாள் கொய்வாள் கொய்தாள். மலர்விழி நேற்று மலர் கொய்தாள். ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். கொய்தாள். ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. உற்றார் உறவினர் பெரியர் சிறியர் விருந்தினர். உற்றார் உறவினர் அப்படின்னு வரும். உற்றார் உறவினர் என்பது சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ உற்றார் உறவினர். அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். தென்னம் கீற்று தட்டு குலை கூட்டம். தென்னம் கீற்று தட்டு குலை கூட்டம். நமக்கு சரியான ஆன்சர் அது தென்னங்கீற்று. ஆப்ஷன் ஏ தென்னங்கீற்று. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சரியான ஆன்சர் இது அப்படின்னு பாருங்கள். பேச்சு வழக்கு பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான். பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் பருகி கொண்டிருந்தான். பால் குடித்து கொண்டிருந்தான். பால் பருகி கொண்டிருந்தான். பால் குடித்து கொண்டிருந்தான். பேருந்து நிலையம் அருகில் வளவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர்னா பேருந்து நிலையம் அருகில் வளவன் பால் பருகி கொண்டிருந்தான். இதுதான் சரியான ஆன்சர். சரியா? அருகிலா அருகாமையிலா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அருகில் அப்படின்னு வரணும். பேருந்து நிலையம் அதே போல் பால் பருகி அப்படின்ற வினை கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அருகாமையில் இல்லை, அருகேவும் இல்லை, அருகில் பால் பருகி. சரியா? இதுதான் கரெக்டாக மேட்ச் ஆகுது. பேருந்து நிலையம் அருகில் வளவன் பால் பருகி கொண்டிருந்தான். அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. அம்மாவிடம் சொல்லு. அம்மாவிடம் சொல். அம்மாவுக்கு சொல்கிறேன். அம்மாவிடம் நீயே சொல்லு. அம்மா சொல்லு. ஸோ சரியான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ அம்மாவிடம் சொல். ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அம்மாவிடம் சொல் அப்படின்றது. அடுத்து சொற்றொடரின் இறுதியில் டேஸ் வரும். காற்புள்ளி அரைப்புள்ளி முக்காற்புள்ளி முற்றுப்புள்ளி. சொற்றொடரின் இறுதியில் டேஸ் வரும். என்ன வரும்? முற்றுப்புள்ளி வரும். சொற்றொடரின் இறுதியில் ஆப்ஷன் டி முற்றுப்புள்ளி வரும். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நிறுத்தல் குறிகளை அறிதல். சரியான நிறுத்தல் குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிய. அந்தோ இயற்கை அழிகிறது. அந்தோ இயற்கை அழிகிறது. அந்தோ இயற்கை அழிகிறது. ஆச்சரியக்குறி இங்கேயும் ஆச்சரியக்குறி வருது. இது வருமா இல்லை முதல்ல இருக்கக்கூடிய அந்தோ இயற்கை அழிகிறதே வருமா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷன் டி அந்தோ இயற்கை அழிகிறதே உணர்ச்சி வாக்கியமாக வரணும். சரிங்களா? ஆப்ஷன் டி. அடுத்து பொருந்தாத பொருத்தமான நிறுத்தல் குறிகளை இடுக. பிழையா நன்மொழி என்று வாய்மையை நச்சினை குறிப்பிடுகின்றது. இந்த இடத்துல எந்த இடத்துல நிறுத்தல் குறி கரெக்டாக வரும் அப்படின்னு பாருங்கள். சரிங்களா? பிழையா நன்மொழி. இந்த இடத்துல பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகிறது. முற்றுப்புள்ளி இங்கே இருக்குது. நற்றினை இதுவும் வராது. வாய்மைக்கு மேற்கோள் வராது. வாய்மையை நற்றினை மேற்கோள் வராது. பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகின்றது. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்து ஊர் பெயரின் மருவை எழுதுக. புதுக்கோட்டை புதுகை புதுக்கை புதுகை புதூர். சரியான ஆன்சர் தான் புதுக்கோட்டைக்கு புதுகை. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். புதுக்கோட்டை புதுகை அப்படின்றது சரியான ஆன்சர். அடுத்து ஊர் பெயரின் மருவை எடுத்து எழுதுக. புதுச்சேரி பாண்டிச்சேரி பாண்டி புதுகை புதுவை. நமக்கு சரியான ஆன்சர் அது புதுச்சேரி அப்படின்றதுக்கு புதுவை அப்படின்றது சரியான ஆன்சர். புதுச்சேரி அதனுடைய மரு என்னது? புதுவை. சரியா? அடுத்து ஊர் பெயரின் மருவை எழுதுக. சோழநாடு சோநாடு சோழ்நாடு சோனநாடு. சரியான ஆன்சர் வந்து சோழநாடுக்கு சோநாடு. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். சோநாடு அப்படின்றது சரியான ஆன்சர். அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை எடுத்து எழுதுக. வெதர் வானிலை தட்ப வெப்பநிலை வலசை பருவநிலை. வெதர் அப்படின்ற சொல்லுக்கு சரியான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ வானிலை. வெதர் அப்படின்னா வானிலை. அடுத்து கேள்வி எண் 24. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். அறிவியல் அறிஞர்கள் சரித்திரம் படைத்தனர். விஞ்ஞானம் வரலாறு இணையம் மின்னணு. சரித்திரம் அப்படின்ற சொல்லுக்கு எது சரியான சொல்? வரலாறு. ஆப்ஷன் பி. சரித்திரம் அப்படின்ற சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் வரலாறு. ஆப்ஷன் பி. சரியான விடை வகையை தேர்வு செய்க. நீ விளையாடவில்லை என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது. உற்றது உரைத்தல் விடை. உருவது கூறல் விடை. இனமொழி விடை. ஏவல் விடை. ஆப்ஷன் ஏ உற்றது உரைத்தல் விடை. ஆப்ஷன் ஏ உற்றது உரைத்தல் விடை. நீ விளையாடவில்லை என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது உற்றது உரைத்தல் விடை. ஆப்ஷன் ஏ. 25 வினாக்களுக்கு நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.
டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான புத்தகங்கள் வேணும் அப்படின்றவங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க. தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 3 புக்லெட்டாக இருக்கும். இதில் ஏதாவது 2 புக்கு வாங்குறீங்கன்னா 490 அப்படின்ற ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும். கடைசி 14 வருஷத்துக்கான கொஷின் பேப்பர் இருக்கும். 92 கொஷின் பேப்பர் இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.